தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டி சிரித்தபடி தலையாட்டிய கனிமொழி. நீங்க தடுக்க கூடாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் நீ போட்டியிருந்தீங்களா? தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே உள்ள ஏரல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தினை திறந்து வைப்பதற்காக தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் வருகை தந்தார். கட்டிடத்தினை திறந்து வைத்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டியிட உள்ளீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் தனக்கு தொண்டை சரியில்லை என்று சிரித்தபடி காரில் ஏறினார். அதனைத் தொடர்ந்தும் அவரிடம் கேட்டபோது ஆம் என்று சிரித்தபடி தலையாட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதியில் நீ போட்டியிருந்தீங்களா? ஆஃபீஸர் கண்ணு கூட இங்கே தான் இருக்கு. ஒட்டக்கடாரம் மற்றும் விளாதிமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் அவர்களுடைய மேயர் அவர்கள் முன்னிலையில் தற்பொழுது இந்த எளிய பவித்ரா விளசி அவர்களை தொடர்ந்து அருள்குடி அம்மாள், பேச்சி அம்மாள் மற்றும் ராமசித்ரா. அடுத்தபடியாக ஏரல் அரசு சமுதாய நல மையத்தில் ரூபாய் 3.30 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த இளமக்களினருக்கு மானியமாக 50,000 வழங்கப்படுது. அடுத்ததாக முஜிபுர் ரஹ்மான். அடுத்த முஸ்லிம் மகளிர் உதவி சங்க பயனாளிகள் பெனாசி பாத்திமா, நம்முடைய மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுடைய முன்னிலையிலும் நம்முடைய மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அண்ணாச்சி அவர்களுடைய முன்னிலையிலும், அதுபோல விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டேயன், ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் MC சண்முகையா, அதுபோல நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அண்ணன் ஜெகன் பெரியசாமி, வருவாய் கோட்டாட்சியர் திரு கௌதம் சார், மாவட்ட சுகாதார அலுவலர் கோயில்பட்டி முன்னிலையில் திறந்து வைத்துள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.